சார் வணக்கம். வணக்கம் சார். ரமேஷ் பன்னெண்டு ரமேஷ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கேன். உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும்னு வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து ஒரு சிறந்த விவசாயி ஒரு பெரிய அளவில் பண்ணுறது எம்எல்எஸ் பிரகாஷ் உங்கள் பேர் சொல்லியிருக்காங்க. அதனால முதல்ல உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். வணக்கங்க சார். நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 2002 பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ 23 வருஷம். சரி, 23 வருஷமா விவசாயம் பண்ணுறேன். விவசாயினா நான் கேட்குற விஷயம் வந்து தேயிலை விவசாயம் கிடையாது. இந்த கேரட், பீட்ரூட், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ். எத்தனை ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு? நான் ஆரம்பத்தில் 2002 2010 மட்டும் ஒரு 7 ஏக்கர் 8 ஏக்கரை பண்ணேன். அப்புறம் படிப்படியாக உயர்த்தி இப்போ 30 ஏக்கரை விவசாயம் பண்ணேன். இப்போ முன்னேறி இருக்கீங்க. ஒரு சமயம் விவசாயத்தில் திடீர்னு ஒரு நட்டை ஏற்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நீங்கள் அடுத்த பாகத்து முயற்சிக்கிறீங்களா இல்லை சோர்ந்து போயிடுவீங்களா? இல்லை, விவசாயம் மண்ணுங்கிறது என்றைக்குமே நம்மளை காப்பாற்றும். அதை வந்து அவ்வளோ ஒரு ஆற்றலோட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த விவசாயத்தை செய்யணும். லாபம், நட்டம், கிளைமேட்டு அதெல்லாம் சகஜம். ஆனால் நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன். கண்டிப்பாக முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன். சுமார் எத்தனை பேர் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க? என்கிட்ட விவசாயத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 பேர் இருக்காங்க. 45 பேர் இருக்காங்க. ஓ, நீங்கள் கொஞ்சம் பெரிய விவசாயிங்க தான். விவசாயம் இல்லாமல் வேறு ஏதாவது அடிஷ்னல்? விவசாயம் நான் ஆரம்பத்துல இந்த விவசாயம் பண்ணதுனால இந்த விவசாயத்தை மார்க்கெட் பண்ணுறதுக்காக வியாபாரமும் பண்ணுறேன். கேரட் வியாபாரி நான். ஓ, கேரட் வியாபாரி கூட பண்ணுறீங்க? ஆமாம். இப்போ இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க? இங்கேருந்து சென்னை போடுறோம், கோயம்பேடு மார்க்கெட்டு, பெங்களூர் கலாசிபாளையம் மார்க்கெட், எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறீங்க. ஓ, பெரிய லெவலில் இருக்கீங்க. நிறைய விவசாயிகிட்ட கேரட் வாங்கி மொத்தமாக தோட்டத்துக்கு போய் விலை பேசி அதை வந்து அதுக்கு வந்து என்கிட்ட கண்ணப்பின்னா 200 பேர் கேரட் எடுக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் உள்ளூர்காரங்க தானே, ஹிந்திக்காரங்க, அவங்க எல்லாருமே ஏதோ? இப்போ ஆரம்பத்தில் நம்ம ஊருக்காரங்க வந்திருந்தாங்க. இப்போ ஒரு 6-7 வருஷமா ஹிந்திக்காரங்க நிறைய பேர் வந்தாங்க. நம்ம ஊட்டி லோக்கல் ஆளுங்களும் வராங்க. இப்போ நீலகிரி பொறுத்து மட்டும் அது நம்ம படுவ சமுதாயத்தில் விவசாயங்கிறதெல்லாம் மறந்துட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் படுவா கம்யூனிட்டியில் இருந்து இவ்வளோ பண்ணுறதுல ரொம்ப பெரிய விஷயம். அதனால இப்போ எல்லாம் அழிஞ்சிட்டு போகுது விவசாயியில். நீங்கள் இப்போ மேற்கொண்டு 20 ஏக்கரா 30 ஏக்கரா 40 50 வச்சு வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப பெருமைக்குரிய விஷயந்தான். மேலும் வளரணும்னு நான் உங்களை வாசித்துக்கிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு என்ன சொல்கிறீங்க? நான் இந்த சேனலுக்கு, இந்த நீலகிரி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மண்ணோட அருமையை நல்லா தெரியணும். இந்த மண் வந்து என்றைக்குமே நம்மளை காப்பாற்றும். இது ஒரு டைமு வந்து கிளைமேட்டோ இல்லை விலையோ இறக்குப்படி ஏறுபடி ஆகும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 500 ரூபா விற்றுருச்சு. எல்லா விவசாயியுமே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த வருஷம் விற்கல. அதனால கொஞ்சம் சோர்வடைகிறாங்க. கண்டிப்பாக விவசாயம் இந்த மண் என்றைக்குமே நம்மளை நல்லா சிறப்பாக தான் கொண்டு போக தவிர என்றைக்குமே கை விடாதுன்னு விவசாயம் எல்லாருக்குமே சொல்லி முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணுங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒருத்தர் போய் வேலை செய்கிறாரு. சும்மாவே சம்பளம் கொடுக்குறாரு. அவன் 12 மணி நேரம் வேலை செய்கிறான், அடுத்தவனுக்காக வேலை செய்கிறான். விவசாயங்கிறது நம்மளுக்காக செய்கிறோம். இன்னொன்று என்னன்னா, மன திருப்தி என்னன்னா, நாட்டுக்காக ஒரு சர்வீஸாகவும் செய்கிறோம். என்ன, மருத்துவர் போலவோ இல்லை வக்கீல் போலவோ அப்படி இல்லை. இது விவசாயங்கிறது 10 பேர் சாப்பிட்றாங்க. அதனால இது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு சந்தோஷமாக செய்ய வேண்டிய தெய்வ தொழில்னு நான் சொல்லுவேன். சரி, கடைசி ஒரு கேள்வி. ஒரு வேலை பெரும் நட்டை ஏற்பட்டுச்சே வச்சுக்கோங்க, சோர்வடைஞ்சிருவீங்களா? மீண்டும் முயற்சி பண்ணி விவசாயத்தை தொடங்குவீங்களா? சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விவசாயம் தான் நம்ம, வேற தொழில் நம்மளுக்கு தெரியாது. விவசாயத்தை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். இப்போ படுக மக்களானாலும் வெளி மக்களானாலும், இப்போ வெளி மக்கள் தான் இப்போ ஜாஸ்தி வந்து நீலகிரிக்குள்ளே இப்போ விவசாயம் ஜாஸ்தி செஞ்சு எல்லாருமே நல்லா இருக்காங்க. இப்போ ஆரம்ப காலம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு வேலைக்கு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ஏக்கரா 40 ஏக்கரான்னு சொல்லி செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா உழைப்பு தான். மண் ஆசைப்பட்டு நம்ம உழைச்சா கண்டிப்பாக விவசாயத்தில் தப்பே வராது. நானே வந்து இப்போ என்கிட்ட கண்ணாப்பின்னா ஒரு 250 280 கஸ்டமர்ஸ் இருக்காங்க எனக்கு கேரட் தர விவசாயிங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கிறோம். அவங்க எல்லாருமே வந்து யாருமே சோர்வடையில, எல்லாருமே பெருகிதான் இருக்காங்க. இந்த 15 வருஷத்துல விவசாயத்துல அவங்க எல்லாம் நல்லா லாபம் இட்டு இப்ப எல்லாம் நல்லா இருக்காங்க. விவசாயத்தை வந்து என்னையும் கைவிடக்கூடாது. நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும். சரி, நம்ம சேனலுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் எடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை.